அஞ்சா நெஞ்சம் பிடித்த கொடிகாத்த குமரனின் தீரச் செயலை இந்த நிகழ்ச்சியிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். ஈரோடு மாவட்டம் சென்னிமலை முருகன் கோவிலுக்கு புகழ்பெற்றது. இதில் உள்ள அருகிலுள்ள கிராமத்தில் நாச்சிமுத்து முதலியார் கருப்பாயி இவர்களுக்கு மகனாக பிறந்தார் குமரன். கரடுமுரடான மலைப்பாதையில் 1320 படிகள் ஏறி சென்று சென்னிமலை முருகனை தரிசித்ததால் அந்த குழந்தைக்கு குமாரசாமி என்று பெயரிட்டு வளர்த்தனர். சிறு வயதிலேயே ஆங்கிலேயர் ஆட்சியை எதிர்க்க உறுதி பூண்டார் குமரன். சுதந்திர உணர்வை மக்களுக்கு ஊட்டிய காந்திஜியின் விடாமுயற்சி கண்டு மனம் நெகிழ்ந்தார். இளைஞர்களுடன் இணைந்து ஈடுபட முடிவு செய்து தேசபந்து என்ற அமைப்பை ஏற்படுத்தி திருப்பூர் மற்றும் அதன் சுற்று வட்டாரத்திற்கும் பல இளைஞர்களை தேசிய உணர்வுக்கு திருப்பினார் குமரன். 1920 செப்டம்பரில் காந்திஜி ஒத்துழையாமை இயக்கத்தை அறிவித்தார். அதன் அடிப்படையில் திருப்பூரில் ஊர்வலங்கள் நடத்தப்பட்டன. இந்த புரட்சியால் வெகுண்ட ஆங்கிலேயர்கள் ஊர்வலம் செல்ல உள்ள தலைவர்களை முன்கூட்டியே கைது செய்தனர். தலைவன் இல்லாவிட்டால் தொண்டன் இருக்க மாட்டான், ஆனால் ஊர்வலம் நடைபெறாது என்பதோடு அவர்கள் கணிப்பு. திருப்பூரிலும் இதே கெடுபிடி பின்பற்றப்பட்டது. குமரன் அங்கம் வைத்த அணியின் தலைவரும் கைது செய்யப்பட்டார். மறுநாள் ஊர்வலம் போய்த்தான் ஆக வேண்டும் என்ற வெறி குமரனுக்கு மனசுக்குள் பரவியது. தலைவரை கைது செய்து விட்டால் என்ன, ஆங்கிலேயரை எதிர்த்து ஊர்வலம் போவோம் என குழுவினரை உற்சாகப்படுத்தினார். தேசிய கொடியை கையில் பிடித்தபடி வந்தே மாதரம் என்று கோஷமிட்டபடி புறப்பட்டார். அதிகாரிகள் சரமாரியாக தாக்கினர். அடியை தாங்க முடியாத இளைஞர்கள் ஓட்டம் பிடித்தனர். ஆனால் குமரனோ கொடியுடன் நடக்க ஆரம்பித்தார். அவர்களுடைய லத்திகள் குமரனின் உடலெங்கும் ரணமாக்கின. அவர் சரிந்தார். அப்போதும் அவரை பூட்ஸ் கால்களால் காவலர்கள் மாறி மாறி எழ முடியாதபடி காட்டு மிராண்டியாக அடித்தனர். ஆனால் குமரன் பிடித்த கொடியை விடவே இல்லை. வந்தே மாதரம் என சொல்வதையும் நிறுத்தவில்லை. சரிந்து விழுந்தாலும் கொடியை பற்றிய கை விலகவில்லையே என்று கடும் கோபம் கொண்ட அதிகாரிகள் மண்டையில் ஓங்கி தாக்கினர். அப்படியே இரத்த ஆற்றில் மிதந்தார் குமரன். ஜனவரி 10 ஆஸ்பத்திரியில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட குமரன் மறுநாள் உயிர் நீத்தார். அவரை நாட்டின் பொது சொத்து என்று அறிவித்த ராஜகோபால ஐயர், மாணிக்கம் செட்டியார், வெங்கடாஜலம் பிள்ளை ஆகியோர் ஜாதி இன வேறுபாடு பார்க்காத சனாதன தர்மத்தை பின்பற்றி குமரனின் சகோதரர் ஆறுமுகத்துடன் இணைந்து சிதைக்கு தீ மூட்டி இறுதிச்சடங்கு செய்தனர். எப்படி கொடியகத்த குமரன் புகழ் கெட்டும் பரவி இருக்கிறது பாருங்கள்.